வெல்கம் பேக் டு ஆத்திச்சூடி சேனல். இந்த வாரம் ஒரு குழந்தைகிட்ட ஒரு பெற்றோருடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும், குறிப்பாக கண்டிப்புங்கிற விஷயத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை தவறு செய்தால் அப்பா கண்டிப்பாக இருக்கணும், அம்மா அன்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடிப்பாங்க. நம்ம கேட்போம், ஏங்க தப்பு பண்ணால் ஒரே நேரத்தில் 2 பேர் திட்டிட்டு போயிடலாம்ல, அது ஏன் ஒருத்தர் அன்பாக இருக்கணும் ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கடைபிடிக்கணும்னு கேட்டால் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, 2 பேரும் ஒரே நேரத்தில் குழந்தையை கண்டிச்சா குழந்தை பொக்குன்னு போயிருங்க டாக்டர். அப்போது நாம் யாராவது ஒருத்தர் கண்டிக்கணும், அதே சமயத்தில் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா அன்பாக பேசணும். அப்போ என்ன ஆகுனா குழந்தைக்கு மனசு கஷ்டப்படாது, குழந்தை கொஞ்சம் சமாதானம் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது தவறுங்க, அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னு கேட்குறீங்களா? இப்போது குழந்தையை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அப்பாவும் ஒன்று தான் அம்மாவும் ஒன்று தான், 2 பேர்த்தையும் ஒரே ஸ்தானத்தில் வச்சு தான் பார்க்கும். தான் தப்பு செஞ்சுட்டு அதை யாரோ ஒரு பெற்றோர் கண்டிக்கும் பொழுது அந்த நேரத்தில் குழந்தைக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போது இன்னொரு பெற்றோர்கிட்ட போகும் பொழுது அந்த பெற்றோர் அடங்கொப்பா கிடக்கிறாரோட அவருக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைய அப்போதைக்கு சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் குழந்தையினுடைய மனசில் தேவையில்லாத ஒரு குழப்பத்தை தான் உருவாக்கும். என்னடாது நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம், நான் இந்த விஷயத்தை பண்ணோன்னு அப்பா நம்மகிட்ட ரொம்ப ஹார்ஷாக கண்டிப்பாக பேசிட்டாரு, ஆனால் அதே சமயத்தில் அம்மா இது பெருசாக கண்டுக்கவே இல்லை, சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் தான் பண்ணது தப்புங்கிற விஷயம் கடைசி வரைக்கும் மனசில் நிற்காது. இது தாங்க ஆபத்து. ஒரு கொஞ்ச நேரம் குழந்தை மனசு கஷ்டப்பட்டு வருத்தப்படுறதுனால ஒன்றும் ஆயிர போகிறது இல்லைங்க. அந்த சிறு சிறு சங்கடங்களை கூட அந்த குழந்தை ஏற்றுக்க தாங்கிக்க பழக்கப்படுத்தி கொடுங்க. இந்த டாலரன்ஸ் கூட இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல் தான் செய்தது தவறுன்னு மனசில் ஆழமாக பதியும், அடுத்த வாட்டி அந்த தப்பை செய்ய முயற்சி பண்ணாது, தன்னை மாற்றிக்கவும் முயற்சி எடுத்துக்கும். ஆனால் ஒருத்தர் கண்டிப்பாக இருந்து ஒருத்தர் அன்பாக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் என்ன பண்ணும், தான் செய்தது தப்புன்னு மனசில் பதியாது, அதே சமயத்தில் மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்யும். அது மட்டும் இல்லாமல் அதோட குணநலத்திலேயோ இல்லை பண்புகளையோ பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை தப்பு செய்யும் போது அப்பா கண்டிக்கிறாரு, அப்போ குழந்தை அழுதுட்டு அம்மாட்ட போகுது. உன்னை அம்மா பார்த்துட்டு, அப்பாவாது உன்னை வார்த்தையால் சொல்லி திட்டினாருக்கண்ணே, நானும் அதை அடி கூட வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தைக்கு அப்போதைக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆழமாக தான் பண்ணது தப்புன்னு ஆணித்தரமாக மனசில் உள்ளே போய் சேரும். அதோட தன்னை மாற்றிக்கிறதுக்கான முயற்சியை எடுத்துக்கும். சரி, அப்போது கண்டிப்புனா என்ன அப்படின்ட்டு பல பெற்றோர்கள் நம்ம கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்புனா நைலான் கயிறுங்க டாக்டர், விசிறி காம்பு, மைகோதி, ஏன் கரண்டி காம்பு, இப்படி பல அடிக்கக்கூடிய உபகரணங்களை பற்றி சொல்லுவாங்க. என்னடா அது கண்டிப்புனா இதுதானா அப்படின்ட்டு நமக்கு சில நேரத்தில் தோணும். கண்டிப்புங்கிறது பனிஷ்மெண்ட் கிடையாதுங்க. கண்டிப்புனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உறுதியான முறையில் குழந்தைக்கு இது தப்பு, இது ஏன் செய்யக்கூடாது, இது செய்கிறதுனால குழந்தைக்கு என்ன பாதிப்பு வரலாம், சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன பாதிப்பு வரலாம், சமூக ரீதியாக என்ன பாதிப்பு வரலாம், இல்லை நம்ம குடும்பத்துக்கு என்ன பாதிப்பு வரலான்ட்டு குழந்தையினுடைய லெவலுக்கு போய் அதுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக புரிய வைக்கிறதாங்க கண்டிப்பு. கண்டிப்புனா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிய வைக்கிறதோடு நிற்குதான்னு கேட்டால் கிடையாதுங்க. கண்டிப்புனா அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தப்புங்கிற விஷயத்தை நம்ம புரிய வச்சிடறோம், அதே சமயத்தில் எது சரிங்கிற விஷயத்தையும் தெளிவாக குழந்தைக்கு புரிய வைக்கிறதும் கூட கண்டிப்பு. சரி, சரின்னு ஒரு விஷயத்தை புரிய வச்சிட்டால் கண்டிப்பு தீர்ந்துருதான்னு கேட்டால் கிடையாதுங்க. எது சரின்னு சொல்கிறோமோ அந்த சரியான விஷயத்தை எப்படி அடையிறது, எப்படி மாற்றிக்கிறது, அந்த தப்புலேருந்து எப்படி விடுபடுறது, சரியான விஷயத்தை எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குழந்தைக்கு புரிய வைக்கிறதும் கூட கண்டிப்புங்க. சரி, சரியான விஷயத்தை எதுன்னு புரிய வச்சு அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணணுங்கிறது சொன்னால் மட்டும் போதுமா? கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் எது சரின்னு சொல்கிறோமோ அந்த விஷயத்தை நாமும் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். ஒரு எடுத்துக்காட்டாக, நாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு குழந்தை பொய் பேசுது, அப்போ நாம் சொல்கிறோம், கண்ணு இந்த மாதிரி பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் நாமளும் குழந்தைக்கு முன்னால் பொய் பேசக்கூடிய விஷயத்தை தவிர்க்கணுங்க. எடுத்துக்காட்டால், நம்ம ஏதோ ஒரு ஃபோனில் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை மாற்றி பேசுகிறோம், இல்லை வேறு ஏதாவது சொல்கிறோம். அப்போது குழந்தை நினைக்கும், ஏன்னா அப்பா நம்மளை பொய் பேச வேண்டாம்னு சொல்கிறார், ஆனால் அப்பா வேறு யார்ட்டையும் ஒருத்தர் ஃபோனில் பொய் பேசுகிறாரே அப்படின்னு குழந்தை நினைக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பெரியவங்ககிட்ட யார்ட்டையாவது குழந்தை மரியாதை இல்லாமல் நடந்துக்கும் போது, கண்ணு பெரியவங்ககிட்ட நீ மரியாதையாக பேசணும், அன்பாக பேசணும், பக்குவமாக நடந்துக்கோ நம்ம சொன்னதுக்கப்புறம் அதே மாதிரி நாமளும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பெரியவங்க, அப்பா அம்மா, இல்லை மாமனார் மாமியார், இன்லாஸ், இவங்ககிட்ட எல்லாத்திட்டையும் மரியாதையாக பேசுகிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. நாம் எது சரின்னு சொல்கிற விஷயத்தை நாம் கடைபிடிக்கலைன்னா கண்டிப்பாக எந்த விதமான தாக்கத்தையும் கொடுக்க முடியாதுங்க. இதை ஒரு சின்ன கதையின் மூலம் உங்களுக்கு நல்லா புரிய வைக்கிறேன். ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு அம்மா ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு போனாங்க.
என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து நிறைய இனிப்பு சாப்பிட்றதுனால அடிக்கடி வயிற்று வலி வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ டாக்டர் வந்து இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லியிருக்கிறாரு. அந்த குழந்தை கேட்கல. இந்த அம்மாவும் சொல்லி பார்த்தாங்க, குழந்தை கேட்கல. அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த ஊருக்கு வந்திருக்காரு. அவர் பெரிய சாமிஜி. அவர் சொன்னால் எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, தன்னோட குழந்தையை கூட்டிகிட்டு போயிட்டு ராமகிருஷ்ணன்ட்ட போய் சொன்னோம்னா அவர் சொன்னார்னா இந்த குழந்தை மாறிக்கும் அப்படின்ட்டு குழந்தையை கூட்டிகிட்டு போனாங்க. ராமகிருஷ்ணரும் அந்த குழந்தையை பார்த்துட்டு, அம்மா ஒன்று பண்ணுங்க, போய் 2 நாள் கழித்து வாங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் குழந்தையை கூட்டிகிட்டு போனாங்க. மறுபடியும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, இன்னும் 2-3 நாள் கழித்து வாங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இன்னும் 2-3 நாள் கழித்து போகும்போது அந்த குழந்தையை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு, கண்ணு இந்த மாதிரி இனிப்பு சாப்பிடக்கூடாது, இனிப்பு சாப்பிட்டா உனக்கு வயிற்று வலி வரலாம், இல்லை சொத்தப்பல் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை சொல்லி புரிய வச்சு, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த அம்மா கேட்டாங்க, ஏங்க அது அன்றைக்கே முதல் நாளே சொல்லியிருக்கலாம் இல்லையா, இதுக்கே இத்தனை நாட்டி நான் அன்னைக்கு வாங்க இன்னைக்கு வாங்க ஏன் இழுத்தடிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், அம்மா நீங்கள் குழந்தையை கூப்பிட்டு வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி என் பிளேட் எனக்கு முன்னாடி நிறையா பிளேட்டில் ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க. ஏன் அப்போ நான் கூட ஒரு இனிப்பை கொஞ்சம் சாப்பிட்ருந்தேன். நான் அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது குழந்தை சொன்னால் கேட்குமா, கேட்காது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த 2-3 நாள் நான் இனிப்பு சாப்பிட முடியாமல் இருக்க முடியுதா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு, என்னால் கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதனால தான் 2 நாள் கழித்து நீங்கள் வரும்போது மறுபடியும் ஒரு 2 நாள் கழித்து வாங்கன்னு சொன்னேன். மறுபடியும் 2-3 நாள் முயற்சி பண்ணி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக என்னால் இனிப்பு சாப்பிட முடியாமல் இருந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் நான் இனிப்பு சாப்பிடாமல் இருக்கிறேன். இப்போது நான் சொல்லக்கூடிய வார்த்தை கண்டிப்பாக மதிப்பு இருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதனால தான் நான் உங்களை 2-3 வாட்டி வர சொன்னேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுங்க, நாம் கடைபிடிக்காத எந்த விஷயத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லும்போது அதுக்கு மதிப்பு இருக்காது, வேல்யூ இருக்காது. அதே மாதிரி தான் உங்கள் குழந்தைய மாற்றோன்னு நினைக்கும் பொழுது அதுக்குரியவர்களாக நாமளும் இருக்கணும். அப்படி இருந்தால் நிச்சயமாக நம்ம குழந்தைகளும் மாறுவாங்க. ஸோ இந்த வாரம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பேரண்டிங் பற்றி நிறையா சுவாரஸ்யமான சில தகவலோடு அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்க போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.